பாயாசம்? அது எனக்கு பிடிச்ச பாயாசம். இப்பதான் போனா எப்படி இந்த கேப்ல இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருந்தா? உங்களை நினைச்சுக்கிட்டே செஞ்சேன், அதான் சூப்பரா வந்துருச்சு போல. அடேங்கப்பா. வா, அமுற மாதிரி இது. எப்படி எவ்வளவு நாள் ஆச்சு உன் பக்கத்துல உட்காந்து நீ ஊட்டி நான் சாப்பிட்டு அப்படியே உன் கையை பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் கரெக்டா பண்ணு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வேதவல்லியோட குடும்பம் நடத்தி அவ கூட சண்டை போட்டு வேதவல்லிய வீட்டை விட்டு துரத்தி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, நீ மட்டும் வீட்டு விட்டு வெளியே போய் கோச்சிக்காம எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு விபரீதமே நடந்திருக்காது. ஆமா, உண்மை என்னன்னா இப்போ வேதவழி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியமான காரணம் யார் தெரியுமா? நீ தான். என்ன பேசுறீங்க? உங்க அப்பா திருட்டு பட்டம் கட்டி எங்களை அந்த வீட்டை விட்டு துரத்துனாரு. பத்தாததுக்கு உங்க கூட பேசவே கூடாதுன்னு என்ன வார்ன் பண்ணி அமிச்சாரு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் உங்ககிட்ட பேசல. சரி சரி சரி, ஏன் இது எவ்வளவு கோவம் போட்டு? இப்போ என்னாச்சுன்னா, எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ பார்த்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்ட. ஆமா, எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் உன்னை பார்க்கறது, உன் கூட பேசுறது, உன் கூட சிரிக்கிறது, இப்போ எல்லாமே போச்சே. அந்த வேதவல்லியை கல்யாணம் பண்ணிட்டு கூட உட்காந்து நான் பேச முடியுமா? நான் படுற கஷ்டம் என்ன? ஐயோ, ஜெமினி கணேசன் யாரு? உன்னை வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு அந்த பெரிய மனுஷன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபருக்கு நடுவே ரீச் அட் மூமெண்ட்டே. என்னாச்சு? ஃபோனை கட் பண்ணுறேன்டா. நானும் ட்ரை பண்ணுறேன். This number is currently switched off. Please try again later. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருக்கு. பொல்லாத மீட்டிங். இவருக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுக்கறாரு, மீட்டிங்ல இருக்காரு. போடா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேதவல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அப்பதான் நான் அங்க வந்து தங்க முடியும். இல்லைன்னா நீங்க இங்க வந்து தங்க வேண்டியிருக்கும். சரி, பார்த்துக்கலாம். எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. நாகராஜ பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்ததே தவிர பையன் நல்ல பையனா இருக்கணுங்கிற எண்ணமே இல்ல. நாகராஜ் நல்லவன் இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாத வேதவள்ளி? எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். எல்லார பத்தியும்னா என்ன பத்தியும் தெரியுமா? தெரியல. உனக்கும் எனக்கும் ஒரு பெட்டு. நாகராஜ் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டான்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட் முழுக்க எத்தனை ரோஜா பூ இருக்கு, எத்தனை மல்லிகை பூ இருக்குன்னு எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது தான் உன் வேலை. பாக்குறியா? என்ன ஷாக் ஆயிட்டியா? ஏமாற்றமா இருக்குல்ல? அப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஃபோன் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு என்னோட எதிர்பார்ப்புகளை, கனவுகளை எல்லாத்தையும் அழிச்சல. அப்ப நான் எப்படி வேதனைப்பட்டிருப்பேன். அதுக்காக நான் ஏதோ நாகராஜ வெளியில போக சொன்னதா நினைச்சுக்காத. அவன் ஒரு குடிகாரன். குடின்னு குடிச்சு நடக்க முடியாம எங்க இருக்கோன்னு கூட தெரியாம அவன் தள்ளாடி வருவான். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உன் வாழ்க்கை க்ளோஸ். குட் நைட் வேதவள்ளி. ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
என்னம்மா இந்நேரம் ஆகுது, இன்னும் தூங்க உட்காந்துருங்க. போங்க தூங்குவோம் போங்க. நீங்க போய் தூங்குங்கப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்குதா? இந்நேரத்துக்கு மேலையா? ஏற்கனவே களைப்பா இருக்கீங்க. போங்கம்மா போய் தூங்கும் போங்கம்மா. மாப்பிள்ள வந்துட்டு ஐயா, அவர் வரும்போது யாராவது இருக்கணும்ல. இன்னும் வரலையா அவன்? இந்நேரம் ஆகுது. இன்னைக்காவது நேரத்துக்கு வரும் தெரிய வேணா அவனுக்கு? படிச்சு சொல்லி இருக்கிறேன். கல்யாணம் ஆகி பொறுப்பே வரலையா அவனுக்கு? கல்யாணத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்தவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவருக்கு என்ன வேலை இருக்கோ? சின்ன பையனா வந்துருவாரு. சின்ன பையனாவே? ஆமாமா, அவன் சின்ன பையன் தான். இன்னும் பொறுப்பு இல்லாம சின்ன பையன் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட நேரத்துக்கு வரும் தெரியல பாருங்க அவனுக்கு. அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சே, விடுப்பா, எல்லாம் சரியா போயிடும். அப்படிதாம்மா நானும் நினைச்சேன். ஆனா அவன் திருந்தற வழியா காணும். போனவன் சும்மாவா இருப்பான்? 4 பசங்களோட குடிச்சு கூத்தடிச்சிட்டு திரும்பி வருவான் பொறுப்பு இல்லாம. குடிக்காரன். என்னப்பா பேசுற? கோபம் வந்தா மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே பேசிடுறதா? நேத்து வரைக்கும் நாகராஜ் உனக்கு மகன் மட்டும்தான். நீ என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம், அவர் என்ன வேணாலும் பேசி இருக்கலாம். இன்னைக்கு அவருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டாளப்பா. நீ பேசுறத வேதவல்லி கேட்டா மனசு வருத்தப்படுவாள்ல. அமைதியா இருப்பா. நாம வேதவல்லிக்கும் நாகராஜுக்கும் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத சூழ்நிலையில பெத்தவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை நாகராஜ் எல்லார் முன்னாடியும் வேதவல்லி கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. உனக்கு தெரியும்ல. வேதவல்லி ஏற்கனவே கலங்கி போயிருக்காப்பா. இந்த நேரத்துல நாகராஜ மோசமானவன், குடிகாரன், ஊர் சுத்துறவன்னு பேசுனா அத அவ கேட்டுட்டானா அவளுக்கு என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உண்மைதாம்மா, நான் தான் யோசிக்காம பேசிட்டேன். என்னம்மா பண்றது? எத்தனை வயசானாலும் எத்தனை அனுபவப்பட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டுட்டா புத்தி வேதனைச்சு தான் போகுது. ஏம்மா, வேதவல்லி மனசுல இருந்து நாகராஜனை நம்ம கட்டி வச்சுட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குதம்மா. அவ தனியா இருந்து யோசிக்கட்டும். இப்ப அவளுக்கு தேவை தனிமைதான். அவ மனசுல நினைக்கிறதை எதையும் மறைக்க மாட்டா. கண்டிப்பா சொல்லுவா. நீ பதட்டப்படாம இரு. எங்க போனாரு, என்ன ஆனாரு? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. வருவாரா? ஒண்ணுமே புரியலையே. வேதா, என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இத பாருமா, இந்த நேரத்துல உனக்கு கண்ட யோசனை எல்லாம் வரக்கூடாது. என்னால அப்படி இருக்க முடியலம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. அப்படி என்னம்மா கேள்வி? நாகராஜ் என்னை உண்மையிலே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க எல்லாம் வற்புறுத்துனதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இது என்னம்மா கேள்வி? நானும் ராமநாதனும் நல்லா பேசினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தோம். நாகராஜுக்காக உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கலமா, ராமநாதனுக்காக தான் நாகராஜ என் பொண்ணு கட்டி வைக்க முடியுமான்னு கேட்டேன். இப்பவும் சொல்றேம்மா, என்னுடைய ஸ்தானத்திலிருந்து ராமநாதன் உன்னை கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவாமா. பா, புருஷ அனுசரணையா இருக்கிற மாதிரி சந்தோஷம் வேற யார் அக்கறையா இருந்தாலும் வராதுப்பா. உண்மைதாம்மா, நாகராஜ் கெட்டவர் இல்லம்மா, கெட்டவங்க கூட இருக்கார், அவ்வளவுதான். அவரை ரொம்ப ஈஸியா திருத்திடலாமா. இவ்வளவு நம்பிக்கையோட நான் சொல்றதுக்கு காரணம் ராமநாதனோட ரத்தம்மா. கண்டிப்பா அது என்னைக்கும் தப்பா இருக்காது. நீ அவர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோ, அன்பா இரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. கண்டிப்பா நிச்சயமா அவர் மாறிடுவாரு. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்திலிருந்து சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையாமா? இவ்வளவு லேட் ஆச்சுன்னு வரல பாருமே. இப்படி பண்ண என்ன பண்றது? எல்லாம் விடிய விடிய நில்லுங்க, அவன் வரமாட்டான். ஏம்மா, எந்த ஃப்ரெண்டம்மா பார்க்க போனாவன்? ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தான் சொன்னாரு. எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லல மாமா.
பாரு, எந்த ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு அவனுக்காவது ஃபோன் பண்ணலாம், அதுவும் தெரியாதுங்கிற. வரமாட்டான்னு நினைச்சா சாந்தி முகூர்த்தத்துக்கு கரெக்டா வந்து நிக்கிறான். என்ன எல்லாரும் இன்னையே பார்த்துன்னு இருக்கிறீங்க? ஓ சாரி, அது வந்து திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் வந்துடுச்சா. வெளியே நிறைய என்னோட பிஸ்னஸ் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் பாதிலே விட்டு நல்லதை முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் லேட்டானது சரிப்பா, ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. அது 5 நிமிஷம் அந்த ரேட் வந்துடுறேன். மல்லிகா சொதப்பிட்டாலே. ச்சே, நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே. என்ன எந்திரிங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இது இந்த சம்பிரதாயம்லாம் வேணாங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸுங்க, உட்காருங்க. நான் கொஞ்சம் மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமாங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? பேசுங்க. எனக்கு யார்கிட்டையும் நல்ல பேர் இல்லைங்க. வீட்லேயும் இல்லை, வெளியும் இல்லை. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்கிறேன். இப்படிப்பட்ட என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு எனக்கு ஒரு லைஃபு, எனக்கு ஒரு கௌரவம், அதெல்லாம் எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லுன்னு தெரிலங்க. இப்படிலாம் நான் பேசுவேன்னு நீ நினைச்சனா உன்னோட ஒரு முட்டாள் இந்த உலகத்தை இருக்கவே முடியாது. நமக்குள்ள நடந்துச்சே ஒரு சம்பவம், அதான் கர்மம் முடிச்சு நம்ம கல்யாணம். அதுல எனக்கு சத்தியமா உடன்பாடே கிடையாது. என்னோட கேவலமான ஒரு கனவுல கூட உன் கூட சேர்ந்து நான் வாழ்வேன். நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்காது. என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு ஃபர்ஸ்ட் இதை நிறுத்து. நான் பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் போய் நிற்கிறேன்ல, நான் நிறைய பேசணும், புரியுதா? நான் பேசுறேன். என்ன சொல்றேன்னா, நான் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு உன்னை பொண்டாட்டி ஆகிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டு மட்டும் நினச்சிக்காத. உன் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், உன் அப்பா என் அப்பா கிட்ட அழுது கெஞ்சினால என் அப்பா என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு இவனுக்கு சேர்ந்து ஜாடுறாரு, சிங்சாக் சிங்சாக் சிங்சாக்னு. வீணா போனவனுக்கு என் அண்ணனும் தம்பியும் ஒத்துக்குத ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னை பேசவே விடலையே. எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. கேட்டா உடனே எங்க அப்பா வந்து அவன் நான் உயிரை விட்டுருவேன், செத்து போய்டும் அப்படி இப்படின்னு இந்த பிளாக்மெயில், இங்கிலீஷ் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, என்ன பிளாக்மெயில், இமோஷனல் பிளாக்மெயில் அது பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் நான் போய் இல்லை பேதவழியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியல.
சரி கரும பண்ணி தொலைச்சிட்டேன். சரி ஏதோ ஆனது ஆயிடுச்சு. இந்த 2 அப்பனுங்க இருக்காங்கல்ல பெருசுங்க, எது கேட்டாலும் அப்படியே கட்டி புடிச்சிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு கௌரவம் கௌரவம் கௌரவம்னு ஏன் விட ஆரம்பிச்சிடறாங்க. கரும அவங்க கௌரவத்தை நான் காப்பாற்ற வேண்டியதா போச்சு. சரி ஆயிடுச்சு. ஆனா என்னன்னாலும் சரி, நீ என் பொண்டாட்டியே ஆக முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு பிடிக்காது. நம்ம 2 பேரும் ஒன்று பண்ணலாமா? ஒரு ஒப்பந்தம். நீ என் வழியில குறுக்க வராத வரைக்கும், நீ எனக்கு கெடுதல் பண்ணாத வரைக்கும் சத்தியமா சொல்றேன், என்னால உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என்னோட நகம், என் நிழல், என் மூச்சு காது கூட உன் மேல படாது. அது நான் கேரண்டி. இந்த விஷயத்துல நான் அப்படி நீ இந்த ரூம்ல இருந்துக்கலாம், தாராளமா இருந்துக்கோ. இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ, பெட்டை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த 3 பின்ன தெரியாத பையன் பொண்ணு ஒரே ரூம்ல இருப்பாங்களே, என்ன சொல்லுவாங்க, என்னது ரூம்மேட்ஸ், அந்த மாதிரி இருந்து போயிடுவோம். இப்போ இந்த பெருசுங்களா இருக்கிறாங்களே, அவங்க மண்டையை போட்டக்கூடாது. அதுக்காக வேணாம், நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆக்டிங். நான் நடிக்கிறேன், நீ நடிக்கணும். ஆனா அத்தை விட்டுட்டு நான் ஊரை கூப்பிடுவேன், சீனை போடுவேன், கத்துவேன், கதறுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லுவேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு புரியல. புரியாது, பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கூட இந்த விஷயம் நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை இதுக்கு அப்புறம் நான் மனசு மாறி உன் பக்கத்துல வருவேன், உன் மேல அன்பா இருப்பேன்னு நினைச்சேனா, அது நடக்கவே நடக்காது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குதுல்ல, அப்படி ஒன்று இருக்கும், அப்படி ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அப்படியே வாழ்க்கை போயினே இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணுறனா, நீ கூட அந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு கூப்பிட உடனே தூங்கு. நீ தான் குடிக்கணும், நான்லாம் தான் குடிக்கவே மாட்டேன். ஐயா, எவனாலும் இந்த நேரத்தில் பால் குடிப்பானா? நான்சென்ஸ். நமக்கு இந்த நேரத்தில் டானி குடிச்சுதான் பழகும். என்னது? சரகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், வேணுமா? ஐயோ, இது வெறும் சாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீ பழகிக்கணும். சரகு சொல்ல, என் கூட இருக்குத சொல்றேன். அதெல்லாம் விட்டுட்டு அட்வைஸ் பண்ணுவேன், கத்துவேன், கதறுவேன்னு வச்சுக்கோயேன், நான் வேலைக்கு ஆகாது. நீயா வந்துட்டு போ, நானாவே. என்னது இது? ஐயா, என்ன எல்லாம் ஸ்வீட்டாகவே வாங்கி வச்சிருக்கானுங்க, காரமாக எதுவும் இல்லையா? இந்த காம்பினேஷன் செட் ஆகுமா? நம்ம 2 பேரும் மாதிரி இருக்குது. சி, ஓகே, இது எடுத்துக்கிறேன். நீ நான் ஓவரா வேலையை ஊர் சுற்றணும்னா டயர்டாக இருக்குது, நான் படுக்கிறேன், நீயும் தூங்கு. ஓகேவா? குட் நைட். சாரி, பேட் நைட். என்னுடைய ஸ்தானத்திலேருந்து ராமநாதன் உன்னை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துக்குவாமா. ஒரு மனைவியா உன்கிட்ட இருந்து அவன் என்ன எதிர்பார்க்கறானோ அதையெல்லாம் நீ செய்யணும். அப்பதான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு சந்தோஷப்படுவான். அவன் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான். அடிக்கடி அவனோட நடவடிக்கையெல்லாம் உன்னை எரிச்சல் படுத்தலாம். அதுக்கெல்லாம் கோபப்படாம ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி பொறுமையா அவனோட டீல் பண்ணி நிதானமா சரி பண்ணணும். எனக்கு புரியல. முடியாது, பிடிக்கவே பிடிக்காது.